ஆட்சி பெற்ற புதன் என்ன தருகிறார்? தனப்பிராப்தி அள்ளி அள்ளி தருகிறார். இந்த 40 நாள்ல ரன்னிங் மணி வந்துகிட்டே இருக்கும். எட்டுக்குடையவன் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறான். இவங்க எல்லாருமே ராஜயோகம் பெறும்போது என்ன ஆகும்னா குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். தங்கமா வாங்குவீங்க. குரு சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து விபரீத ராஜயோகம் பெறும்போது எதை தொட்டாலும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கிரக சேர்க்கைகளால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகம் மிதுனத்துல, இந்த பக்கம் கடகத்துல சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் என்னன்னா குரு சனியை பார்க்கிறார். இந்த சேர்க்கையெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான பலன்கள், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாரெல்லாம் பணக்காரராக போறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த அடுத்த 40 நாட்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்? 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்துல சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். புத பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற புதன் என்ன தருகிறார்? தனப்பிராப்தி அள்ளி அள்ளி தருகிறார். நண்பர்களே, இந்த 40 நாள்ல ரன்னிங் மணி வந்துகிட்டே இருக்கும். உலகத்துல பெரிய விஷயம் எது தெரியுமா? இந்த ரன்னிங் மணி வர்றதுதான். சில பேருக்கு வீடு வச்சிருப்பாங்க. ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கு சார், வச்சுக்கோங்க. என்ன பண்ண போறீங்க அந்த வீடை வச்சு? அவசரத்துக்கு இன்னைக்கு ரன்னிங் பண்ணி ஒரு 50,000 கையில் காசு இருக்குது, ஒரு 10,000 ரூபாய்க்கு மொய் வைக்கிறோம், ஃப்ரெண்டுக்கு அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ரன்னிங் மணி இருந்தால் தான் நம்மளால் வாழவே முடியும். இந்த 2 கோடிய புத பகவான் ஆட்சி பெறும் பொழுது ரன்னிங் மணியை உங்களுக்கு தரார். அதான் பெரிய விஷயமே. 2ஆம் இடத்திலே புத பகவான் ஆட்சி பெறுகிறார் சூரியனோடு சேர்ந்து. அப்போ நிறைய பேர் உயர் கல்விக்கு செலவு பண்ணுவீங்க, புதிய வித்தைகள் கற்றுப்பீங்க. ரிஷபராசிக்காரர்கள், நான் ஏஐ படிக்கலான் இருக்கேன் சார். இப்பெல்லாம் வர்ற தம்பலைன்லாம் பாருங்க, யூடியூப்ல வர்ற தம்பெல்லாம் பாருங்க, என்னவோ மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஏஐயே டிசைன் பண்ணி தம்பு வரைக்கும் வச்சிருது. ஏஐ டெக்னாலஜி எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறவங்க ரொம்ப நல்ல நேரம், மருத்துவத்தில் ஏஐ பண்றவங்க ரொம்ப நல்ல நேரம். 2ஆம் இடத்திலே சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கும் போது அரசினுடைய ஆதாயம், அரசு பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. 2ஆம் இடத்துல புதனும் ஆதித்யனுமாக இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து 3ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள். குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்குடையவன் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறான். அதே நேரத்தில் குருவோட சுக்கிரனும் 6குடையவன் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறான். பிரமாதம். குரு சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து விபரீத ராஜயோகம் பெறும்போது எதை தொட்டாலும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. இவங்க எல்லாருமே ராஜயோகம் பெறும்போது என்ன ஆகும்னா குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்குது. தங்கமா வாங்குவீங்க. ஆமா குருஜி, இப்ப தங்கம் வைக்கிற வேலையில அப்படியே வாங்கிட்டாலும். நண்பர்களே, ஒரு நேரம் வரும்பொழுது தங்கம் என்ன வைரம் கூட வாங்கலாம். போற போக்க பார்த்தா வைரத்தை விட தங்கம் ஓவர்டேக் பண்ணிடும் போல இருக்கு. அப்ப 3ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்து சகல ஐஸ்வர்யங்களையும் தருகிறார்கள். 7ஆம் இடமாகப்பட்ட 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, இந்த புதாதித்ய யோகம் உங்களுக்கு என்ன தருதுன்னா, டிகிரி அண்ட் ப்ரமோஷன் அண்டு பட்டங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா சக்கலக்கல்ல டாக்டர் பட்டம் வாங்குறீங்க. இந்த துறையிலேயே ஒரு பெரிய டைட்டில் எல்லாம் வாங்குறீங்க. சில மதிப்புறு தமிழன் அப்படிங்கிற மாதிரிலாம் வித்தியாசமான ஒரு நல்ல நல்ல டைட்டில், பெரிய பெரிய ஆட்களாக மாற போறீங்க. இந்த உலகத்தாரால் கவனிக்கப்பட போறீங்க போன்றவை ஏற்படும். 7ஆம் இடத்தை யார் பார்க்கிறா? குரு பார்க்கிறார். காதல், சிவராசிக்காரர்களுக்கு காதல். இப்போ பாதிர யாரெல்லாம் ரொம்ப நாளாக ஆசைப்படுறேன் சார், எனக்கு என் லவ் மட்டும் எனக்கு ஓகேனா போதும் போன்ற விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரைக்கும் எதையும் அடைகின்ற ஆசை இருந்தது. அதான் பெரிய விஷயமா கருதப்பட்டது. ஒரு வயசுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா இருப்பது எதையும் இழந்துடக்கூடாதுங்கிறது தான் பெரிய விஷயமா இருந்தது. அந்த மாதிரி எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இந்த குரு பகவானால் மனைவினால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி கிடைக்கிறது. முக்கியமாக லாப சனியை பார்க்கிறார். 11ஆம் இடத்து சனியை குரு பார்க்கிறார். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர போகிறீங்க. லாபஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகும்? 10 ரூபா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் இனிமேல் 15 ரூபா போகும். 20 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உங்க நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். எங்க பார்த்தாலும் ரிஷபராசிக்காரங்க தான் டாப்பர்னு ஊர் ஃபுல்லாக பேசிக்கிறாங்க. காலேஜில் டாப்பர் ஆனமோ இல்லையோ, இந்த மாதம் டாப்பர் நீங்க தான். அந்த மாதிரி சூப்பராக இருக்க போறீங்க. 100க்கு 100 மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடைவது இந்த வருஷத்துல தான். இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் சகலவிதமான நன்மைகளையும் எல்லாருக்கும் தரார் என்பதில் மாற்று கருத்து இல்லை.
இந்த குருவோட சேர்ந்து சுக்கிரனும் வரும்போது, தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடையும் பொழுது அசுரகுரு சுக்கிராச்சாரியாரும் சேர்ந்து இருக்கும் போது, தேவகுரு செல்வங்களை தருகிறார், மேன்மையான வாழ்க்கையை தருகிறார். அசுரகுரு சுக்கிராச்சாரியார் காதலையும் இல்வாழ்க்கையையும் தாம்பத்தியத்தையும் தருகிறார். 2 பேருமே சூப்பர் ஆட்களுங்க. சாதாரண ஆள்லாம் கிடையாது, பெரிய ஆளுங்க. பிரகஸ்பதியும் குருவுமாக சேர்ந்தா என்னாகும்? காலபுருஷ தத்துவத்திலே 4ஆம் இடத்துல நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் கார் வாங்குற யோகம், குழந்தை பிறக்கிற யோகம், வெளிநாட்டு யோகம் டிஃபால்ட்டாக இந்த வருஷம் கிடைக்கும். இந்த பக்கம் என்னன்னா மீனத்தில் சனி பகவான் உட்காந்து ஒரு குவாட்ரண்ட்ல, இந்த பக்கம் குவாட்ரண்ட்ல சூரியனும் புதனுமாக இருக்கிறார். 2 குவாட்ரண்ட்டுக்குடைய அதிபதிகள் ஆட்சி பெற்று நல்லா சூப்பராக இருக்கும்போது, ரொம்ப நல்லா இருக்க போது, இந்த 2வது அதிர்ஷ்டமாக என்ன கருதப்படுது? ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, கோல்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். மிதுனராசியிலே சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது, அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, பெரும் புகழில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழ் இல்லைன்னா போச்சு. புகழ் தான் எல்லாம். புகழ் தான் பணத்தை தேடி தரும். அந்த பணமாக மாறுவது, புகழ் தான் பணமாக மாறும். அந்த புகழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். புத பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். புத்திசாலித்தனமாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக யோசித்து அழகாக பண்ணுவீங்க போன்றவைகள் ஏற்படும். குரு சனியை பார்க்கிறார். இது வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக் சனியாக இருந்தவர் நிறைய பேருக்கு 7.5 சனி. யாரும் மேஷராசிக்காரங்களுக்கு, மீனராசிக்காரங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 சனி. அது குரு பார்த்து அந்த சனியெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி விட்டுறார். இந்த பக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக சனி, சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி, அப்படியே மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி. போதுண்டாயப்பா, எல்லா சனியும் கிளியர். குருவுடைய ஒரு பார்வையாலே ஆல் சனி ப்ராப்ளம்ஸ் வில் கிளியர். எவ்ரிபடி வில் ஹாப்பி. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்த சம்பந்தம் அத்தனை நன்மைகளை தருகிறது நண்பர்களே. உங்கள் ராசிக்கு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள், புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் தொடங்குகிறது. ஒரு தொழில் எப்போ சிறக்கும்? எல்லாம் சொல்ல, கடுமையாக உழைச்சா சிறக்கும், ஓடிட்டே இருந்தால் சிறக்கும், இரவு பகல் பார்க்காம உழைச்சா சிறக்கும். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள். நான் சொல்கிறேன், ஒரு தொழில் எப்போ சிறக்கும்னா, புதிய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வரும்போது சிறக்கும். புதிய புதிய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். தினமும் ஒரு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தொழிலில் முன்னுக்கு வரீங்கன்னு அர்த்தம். புது 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 ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் இந்த 40 நாட்களில் வரும். நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நான் ஏன் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே? இங்கே ஒரு ஃபோட்டோ வைக்கலாமே, இங்கே ஒரு இது வைக்கலாமே, இங்கே ஒரு QR கோடு வைக்கலாமே, இப்படிலாம் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த 40 நாட்களில் புதிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பீங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை தெரிஞ்சுக்கணும், சூப்பராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் எனும் என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.